ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு ரியல் வேர்ல்டு வெப் அப்ளிகேஷனில் ஐடார் வல்னரபிலிட்டிஸை வந்து ஃபைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, வை ஐடார்ஸ்? ஆக்சுவலாக வெப் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ்எஸ், எஸ்கியூஎல்ஐ, சிஎஸ்ஆர்எஃப் அந்த மாதிரி எக்கச்சக்க வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் ஐடார் வல்னரபிலிட்டி வந்து சூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆஸ் பர் OWASP டாப் 10 வல்னரபிலிட்டிஸ் படி broken access control தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் அ பிக் கிளாஸு. அதுக்குள்ளே தான் இந்த ஐடோருமே பக் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து மற்ற வல்னரபிலிட்டிஸை விட இந்த பக் கிளாஸ்க்கு வந்து அதிகமாக இன்டர்நெட்டில் வந்து ஃபைன் பண்ணப்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் நம்மளுக்கும் இந்த பக்கை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். தென் அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஹண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எக்ஸ்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு சிம்பிள் பிளகின் வந்து இன்ஸ்டால், அந்த டாம் பியூரிஃபை அது மாதிரி சிம்பிளான பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணாலே ஆல்மோஸ்ட் உங்கள் சைட் வந்து செக்யூர் ஆயிரும். பட் ஐடார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிளக் அண்ட் ப்ளே அந்த மாதிரி ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டா என் வெப்சைட் செக்யூராக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் நினைக்க முடியாது. பிகாஸ் ஃபீச்சர் பை ஃபீச்சர் வந்து டெவலப்பர்ஸ் வந்து ப்ராப்பரான ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து கோட் பண்ணி வைக்கணும். கோட் பண்ணி வைக்கலைன்னா ஆப்வியஸ்லி ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டிஸ் வந்து ஃபைன் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூஸ் எல்லாம் மோஸ்ட்டாக டெவலப்பர்ஸ் வந்து மறந்துடுவாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மறந்துடுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக டெவலப்பர்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸில் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு இந்த டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் அப்படி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடார்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் கைடுன்னு போட்டுக்கலாம். ஸோ ஐடார்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் வந்து 2 அக்கௌண்ட்ஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, லைக் ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு விக்டிம் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துப்பேன். இன்னொன்று வந்து அட்டாக்கர் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துப்பேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன்னா, விக்டிம் அக்கௌண்ட்லேருந்து எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அட்டாக்கரோட ஐடியோ இல்லை அட்டாக்கரோட குக்கியோ வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்பேன் ஏதாச்சும் சேஞ்ச் நடக்குதான்னு. ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக வந்து ஹேண்ட்ஸ் ஆன் டைமில் வந்து போகிறேன். தென் மினிமம் 2 அக்கௌண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அது இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பான்ஃபாக்ஸ்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் போயிட்டு பான்ஃபாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். லைக் இதுதான். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபயர்ஃபாக்ஸோட மேலே எக்ஸ்டென்ஷன் வந்து அது ஆட் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பான்ஃபாக்ஸோட கிட்டப்குள்ளே வந்து போகணும். அதில் ஒரு ஜார் ஃபைல் இருக்கும். ஜார் ஃபைல் வந்து நீங்கள் அப்படியே உங்கள் பர்ப்பில் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் டேபில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ரிலீஸஸ் எங்கே ரிலீஸஸ்? ஓகே, இது ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜார் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு பர்ப்பில் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆயிரும். இந்த ஜார் ஃபைல் மேலே பார்த்தீங்களா அது. ஓகே, ஸோ இது ஏன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசரில் ஒரு அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா, இப்போ வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள். உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரே ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த எக்ஸ்டென்ஷன் வழியாக தனித்தனி கண்டெனர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டேபுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பான்ஃபாக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? சிம்பிளாக அதுக்கு தான். ஸோ ப்ரீ ரெக்யர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். தென் வந்து நம்ம டெஸ்டிங்குள்ளே போயிடலாம். ஸோ
எப்படி வந்து இந்த பாண்ட் ஃபாக்ஸ் வந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அந்த எனேபிள் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த செட்டிங்ஸில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அப்படியே. தென் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ், ப்ளூ கலர் எல்லாம் ஏதாச்சும் ஒரு கலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நம்ம டார்கெட் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம HTTP ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ப்ளூ கலர் டேப்ல தான் ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா, உங்களோட HTTP ரிக்வெஸ்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதுமாதிரி ரெட் கலரில் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் ரிக்வெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடார் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த அக்கௌண்ட் தேவையில்லை, விட்டுருங்க. மினிமம் 2 அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கணும். தென் 2 அக்கௌண்ட்ஸில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து இங்கே லாகின் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பட்டன் ஒவ்வொரு ஃபீச்சர் பை ஃபீச்சர் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர். இப்போ வந்து இங்கே இந்த பின்ட்ரெஸ்ட் வெப்சைட்டில் இங்கே ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கமெண்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் கமெண்ட் பண்ண பார்க்குறேன். இன்டர்செப்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நைஸ் ஃபோட்டோ ப்ரோ அப்படின்னு போட்டுக்கிறேன். தென் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, மை ரிக்வெஸ்ட் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் எனக்கு கமெண்ட் வந்து இங்கே தெரியுதா? ஓகே, ஜஸ்ட் நான் இதை ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு குக்கி இருக்குல்ல, எந்த குக்கி வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு குக்கி ஹெட்டராக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. சென்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. பின்ட்ரெஸ்ட் செஷனை வந்து தூக்கி பார்க்கலாம். தூக்கி பார்த்தா மோஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடாது. ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். யா, ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் தூக்கி பார்க்கலாம். ஓகே, எப்பயும் ஒர்க் ஆகுது. இப்பயும் ஒர்க் ஆகுது. சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து தூக்குனா ஒர்க் ஆகக்கூடாது. லெட்ஸ் ட்ரை. ஓகே, ஒர்க் ஆகலை. ரவுட்டிங் ஐடியை தூக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு இதுதான் இந்த 2 குக்கி ஹெடர்ஸ் வந்து இருந்தால் தான் இந்த ரிக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியேட் ஆகுது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏன் ப்ரோ தேவை குக்கியை போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு ஐடி ஏதாச்சும் பேரமீட்டர் இருந்தால் ஐடியை வந்து தூக்கிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, குக்கி ட்ரிக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஐடார்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக். ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்க பார்க்குறேன். நம்ம வந்து அக்கௌண்ட் 1ல் வந்து லாகின் பண்ணிக்கிறோம். தென் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பின்ட்ரெஸ்ட்னு வெப்சைட் இருக்குது. நம்ம கமெண்ட் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். கமெண்ட் ஃபீச்சர் என்ன பண்ணுறேன், நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணால் என்னோட குக்கி, அந்த குக்கி அந்த கமெண்ட் ஐடி ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சேர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா? கமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகுது. ஜஸ்ட் நான் ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அக்கௌண்ட் 2 இருக்குல்ல, அக்கௌண்ட் 2ஓட குக்கியை இந்த HTTP ரிக்வெஸ்ட்டில் வந்து நான் மாற்றினா என்ன நடக்கணும்னா, என்னோட அக்கௌண்ட் 2லேருந்து ஒரு கமெண்ட் வந்து ஆட் ஆகணும். ஓகேவா? பிகாஸ் குக்கி தான் ஒரு ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம். இப்போ நான் ஜஸ்ட் அக்கௌண்ட் 2ஓட குக்கியை தூக்கி இந்த HTTP ரிக்வெஸ்ட்டில் போட்டு சென்ட் பண்ணால் அக்கௌண்ட் 2வில் வந்து ஆக்சஸ் நடக்கணும். ஒரு வேளை அக்கௌண்ட் 2 நடக்கலை, நான் அக்கௌண்ட் 2ஓட குக்கீஸையே அந்த HTTP ரிக்வெஸ்ட்டில் போட்டு சென்ட் பண்ணால் அக்கௌண்ட் 1ல் தான் வந்து சேஞ்ச் நடக்குதுன்னா, அப்போ இது வந்து ஒரு கிளியரான பக். இது வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஐடோர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியே காமிச்சிடுறேன். இப்போ இங்கே வந்து நான் ஏதாச்சும் கமெண்ட் ஏதாச்சும் போட்டு காட்டுறேன். ஆம், ஓகே. இதுதான் என்னோட அக்கௌண்ட் 2ல இருக்க குக்கீஸ். கலர் கிரீன் இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் இங்கே போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட் கொடுத்தா ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே. தென் நான் திருப்பி இதை போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். என்னோட செகண்ட் அக்கௌண்ட்லேருந்து ரிக்வெஸ்ட் போகுதா, அதாவது கமெண்ட் நடந்திருக்கா, இல்லை என் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லேருந்தே கமெண்ட் நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ யா, எனக்கு வந்து என்னோட செகண்ட் அக்கௌண்ட்லேருந்து இங்கே கமெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பக் இல்லை. இதுவே நான் குக்கி ட்ரிக் பண்ண அப்புறம் என் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லேருந்தே கமெண்ட் போச்சுன்னா அது வந்து பக். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீ சொன்ன மாதிரி குக்கி ட்ரிக் பண்ணுறேன் ப்ரோ. லைக் வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்றில் வந்து லாகின் பண்ணிவிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபீச்சர் யூஸ் பண்ணி என்ன ஆகும், ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ண அப்புறம் அந்த எஸ்டிடிபி ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் 1 குக்கி இருக்கிற எஸ்டிடிபி ரிக்வெஸ்ட்டில் வந்து நான் அக்கௌண்ட் 2ஓட குக்கீஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். தென் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா அக்கௌண்ட் 2ல சேஞ்சஸ் நடந்திருக்கணும் ஆஸ் பர் நார்மல் வெப்சைட். கரெக்டா? இதுவே நான் வந்து குக்கீஸை சேஞ்ச் பண்ண அப்புறமும் அக்கௌண்ட் 1ல் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா அது வந்து ஒரு கிளியர் ஐடோர் பக். ஸோ இப்போ இந்தமாதிரி நடந்துச்சு ப்ரோ. நான் வந்து எஸ்டிடிபி ரிக்வெஸ்ட் வந்து அக்கௌண்ட் 2ஓடதையும் போட்டாலும் எனக்கு அக்கௌண்ட் 1ல் தான் சேஞ்ச் நடக்குதுன்னா அது வந்து பக். அப்புறம் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, கீழே ஐடென்டிஃபயர்ஸ் தான் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்போ வந்து இது வந்து ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட்னால டேட்டாலாம் கீழே இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஐடியா இல்லைனா இந்த பிரிண்டர்ஸ் ஐடியோ ஜஸ்ட் இங்கே ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். ஆப்வியஸ்லி 1 இருந்தால் 2ன்னு மாற்றணும், 2ன்னு இருந்தால் 1ன்னு மாற்றி பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தென் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஐடர் வந்து ரிப்போர்ட்டாக பண்ணி சென்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் டிஸ்கார்டில் வந்து கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு குக்கி ட்ரிக் நான் பார்த்துருப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா குக்கி ட்ரிக் கற்றுருக்கீங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ட்ரிக்கு வந்து ஐடோர் வந்து ஃபைண்ட் பண்ணணுன்னா. தென் மை கீ டேக்அவேஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஐடோர்ஸில் வந்து ஃபைண்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜஸ்ட் ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து எப்போவுமே நீங்கள் ஆத்தரைசேஷன் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. லைக் யூசர் ஐடியை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது ஆர் குக்கி செஷனை வந்து இந்த மாதிரி குக்கி ட்ரிக் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுங்குது. ஓகேவா? ஆனால் நீங்கள் வேறு என்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னா ஆத்தென்டிகேஷனும் செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா ஆத்தென்டிகேஷன். ஸோ சிம்பிளாக அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு குக்கீஸோ இல்லை ஐடிஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாகவே அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து குக்கீஸை வச்சு ஒரு யூசர் ஐடி, இப்போ வந்து எஸ்டிடிபி ரிக்வெஸ்ட் நான் காட்டுறேனே, இதுதான் அந்த ரிக்வெஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த குக்கியை நான் ஃபுல்லாகவே ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் இருக்குது. இந்த குக்கியை நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி பார்க்குறேன்.
ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா, அவங்க ஜஸ்ட்டு யூசர் ஐடி ஈக்குவல் டு இந்த பேராமீட்டர் கொடுத்து அந்த யூசர் ஐடிக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து பின் பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு குக்கியை மட்டும் மாற்றி மாற்றி பார்ப்போம், ஒர்க் ஆகாது. ஸோ இப்படி கூட ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணலாம். புரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா ப்ரோ, இப்போ வந்து அக்கௌண்ட் 1லேருந்து அக்கௌண்ட் 1 அக்கௌண்ட் 2 அதுக்கு வச்சுக்கலாமா? அக்கௌண்ட் 1 அக்கௌண்ட் 1 இருக்குது. ஸோ அக்கௌண்ட் 1ல் வந்து யூசர் ஐடி 1 2 3 இருக்குது. இதில் யூசர் ஐடி 4 5 6 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அக்கௌண்ட் 1ல் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க, அதே குக்கி நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணாலே அதே குக்கி ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்லையும் ஒட்டிக்கிட்டே வந்துடுமா? நான் வந்து இல்லை 4 5 6ன்னு மாற்றி பார்க்குறேன், 403 4 வருது. தென் நான் என்ன பண்ணி பார்க்குறேன்னா, ஃபுல் குக்கியே தூக்கி பார்க்குறேன். அக்கௌண்ட் 1ஓட லாகின் ஃபுல் குக்கின்னு தூக்கி பார்த்துட்டு 4 5 6 வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பைபாஸ் பண்ணி டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகுது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிப்போர்ட்டில் படித்தேன். இதுவும் எங்கே படித்தேன்னு தெரில, கண்டுபிடிச்சா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஆத்தென்டிகேஷனுக்கும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐடோர் ஃபைன் பண்ணும்போது சிஎஸ்ஆர்எஃப் வந்து மறந்துடுறாங்க. நீங்கள் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன்ஸு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் நானுமே அதில் என் செக்லிஸ்ட்டில் வந்து அடிக்கடி சிஎஸ்ஆர்எஃப் டெஸ்ட் பண்ணது வந்து மறந்துடுறேன். ஸோ சிஎஸ்ஆர்எஃப் வந்து இன்னுமே இருக்குது அண்ட் அதுக்கான பைபாசஸும் நிறையவே இருக்குது. நான் இதுக்குமே வீடியோ போட்டிருக்கேன். சிஎஸ்ஆர்எஃப் ஹவு டு ஃபைண்ட் சிஎஸ்ஆர்எஃப் 5 மெத்தட்ஸ், இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இந்த வீடியோ ஐ திங்க் அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி டெஸ்ட் பண்ணதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஐடியா வச்சு கிடச்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.